இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு தடவை அவ மட்டும் என் மேல விழட்டும், அவ காலை உடைச்சிடுறேன். சரி, விழமாட்டா, விடுங்க. விழுந்தா அதுக்கப்புறம் என்ன தோணும்னு எனக்கு தெரியாது. சொல்ல மாட்டால. அவளுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி உங்க மனசுல இருக்கிற எதிர்பார்ப்ப வெளியில கொண்டு வந்தேன். ஏய், இங்க பாரு, ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாத. ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருந்தா மட்டும் சொல்லு, இல்லனா போனை கட் பண்ணு. கோவப்படாதீங்க பாஸ். என்ன தவிர உங்ககிட்ட இவ்ளோ டீப்பா யார் பேசுவாங்க சொல்லுங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு லீவ் வேணுமா, அத கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாட்? ஜாயின் பண்ண செகண்ட் டேவே லீவா? எதுக்கு? அவளை மக மாதிரி பாத்துக்கிறாருல்ல சரத் சந்திரா சார். நாளைக்கு அவரு பூமிய தத்தெடுக்க போறாராம். அதுக்கு தான் லீவ் வேணும்னு உங்களை கேட்க சொன்னான். அதுக்கு எதுக்கு என்ன கேட்கணும்? எடுத்துக்க சொல்லு. பர்மனண்டா லீவ் எடுத்துக்கிட்ட, பர்மனண்டா அந்த வீட்லயே இருக்க சொல்லு. என்ன பாஸ், திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டதுக்கு பர்மனண்டா நிறுத்திடுவீங்களா? இங்க டாபிக் லீவ் கிடையாது, தத்தெடுக்கிறது. இங்க பாரு, உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துட்டா குறைஞ்சபட்சம் தெரிஞ்சவங்க மாதிரி கூட நம்ம சந்திக்க மாட்டோம்னு. ஏன் அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னா பாஸ். ஆனா நீங்க அவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பா இல்ல, அந்த அப்பா பாசத்தை தான் அவ தேடி வந்தா. இப்போ சரத் சார் உருவத்துல அவளுக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பாசத்தை எதிர்பார்க்கறது தப்பு நினைக்கிறீங்களா பாஸ்? தப்புன்னு நான் எங்க சொன்னேன்? ஆனா என்ன, நீ சொல்ற அந்த அப்பா என்னுடைய எதிரி. என் எதிரிக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நான் அவங்களை எதிரிங்களா தான் பார்ப்பேன். அந்த ஆளுக்கு மகளானதுக்கு அப்புறம் அவளும் எனக்கு கண்டிப்பா எதிரியா தான் இருப்பான். எதிரிக்கு என்னுடைய ஆபீஸ்ல இடம் கிடையாது. அதெல்லாம் இல்ல பாஸ். நோ, என்னை எந்த விதத்திலையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத. தத்தெடுக்கிறது முடிஞ்சதும் அவங்களுக்கும் நிறைய ஆபீசஸ் இருக்குல்ல, வேணும்னா அங்கேயே போ சொல்லு. பாஸ் பாஸ், நான் சொல்றது கொஞ்சம்